இந்த வீடியோல நம்ம சிஏ எக்ஸாமினேஷன்ஸ் உடைய டிப் நம்பர் 2 பார்க்க போறோம். அண்ட் எப்பவும் போல நம்ம ஒரு குட்டி ஸ்டோரியில இருந்து ஆரம்பிக்கலாம். ஹலோ நண்பாஸ் அண்ட் நண்பீஸ். என்ன குட்டி ஸ்டோரினா, நான் வந்து 2017ல வந்து என்னுடைய சிஏ இன்டர்மீடியேட் கிளாஸஸ் வந்து போயிட்டு இருந்தேன். 2017ல ஸோ ஒரு பிரைவேட் அகாடமில வந்து கிளாஸஸ் போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து என்னுடைய அக்கவுண்ட் சார் வந்து வராரு. அதான் வந்து என்னுடைய அக்கவுண்ட்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகேவா? வந்துட்டு அந்த ஒயிட் போர்டு இருக்கும்ல, அதுல வந்து 2 கோடு போடுறாரு. இந்த மாதிரி போட்டுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்குறாரு, வாட் இட் லுக்ஸ் லைக் அப்படின்னாங்க. இது வந்து ஒரு கோடு மாதிரி, ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகே, அண்ட் யாஸ் டிட் ஐ யூஸ் அ ரூலர் அப்படின்னாரு. ரூலர்னா அந்த ஸ்கேல் சொல்லுவாங்க. ஸோ ஸ்கேல் யூஸ் பண்ணனான்னு கேட்குறாரு. இல்லை அப்படின்ட்டு. ஸோ ஃப்ரம் இயர் ஆன்வர்ட்ஸ் யூ ஆர் நாட் கோயிங் டு கேரி அ ரூலர் டு த எக்ஸாமினேஷன் அப்படின்றாரு. எக்ஸாம்ஸ் போறப்போ நீங்க வந்து ரூலர் எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்றாரு. யூ won't பிலீவ் இட், ஃப்ரம் தட் டே, அந்த மொமெண்ட்ல இருந்து நான் என்னோட சிஏ ஃபைனல் எக்ஸாமினேஷன் வரைக்கும் எந்த ஒரு சிஏ பேப்பருக்கும் வந்து நான் ரூலரே யூஸ் பண்ணல. மேபி ஏதாச்சும் ஒரு எக்ஸப்ஷன் சினாரியோ இருக்கும். பட் ஆஸ் ஃபார் அஸ் ஐ எம் அவர், நான் வந்து எந்த எக்ஸாமினேஷனுக்கும் வந்து ரூலரை யூஸ் பண்ணல. ஸோ ஏன் வந்து இது ரூலர் யூஸ் பண்ணது பெரிய விஷயம்னா, நம்ம வந்து ஸ்கூல் எக்ஸாம்லலாம் வந்து எழுதியிருப்போம். ஸ்கூல் எக்ஸாமும் சி எக்ஸாமும் கிட்டத்தட்ட சேம் தான் இன் டெர்ம்ஸ் ஆஃப் மார்க். அதுலேயும் வந்து 100 மார்க்ஸ் எழுதுவோம். 3 ஹார்ஸ் வந்து இருக்கும். கரெக்டா? பட் ஸ்கூல் எக்ஸாம் வந்து த மொமெண்ட் அந்த கொஸ்டின் பேப்பர் வந்தோடனே நம்ம டைரக்டா வந்து ஆன்சர்ஸ் எழுத ஆரம்பிப்போம். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சது, புக் பேக்ல படிச்சது, ஆல்ரெடி அந்த சம்ம வந்து நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணது தான் வந்து வந்திருக்கும். கரெக்டா? மோஸ்ட்லி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் வரும். ஏதாச்சும் ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்ம திங்க் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். பட் த மொமெண்ட் நம்ம சிஏ எக்ஸாம்க்கு வந்தா 60லேருந்து 70% ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம திங்க் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இட் டேக் சோ மச் டைம். லைக் யூஸ்வலாக சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப லென்த்தியா இருந்துச்சு. எஃப்ஆர் பேப்பர், ஆடிட் பேப்பர், எஸ்எஃப்எம் பேப்பர் வந்து ரொம்ப லென்த்தியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இட் டேக்ஸ் சோ மச் டைம். ஒரு 100% மார்க் முடிக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம 2 விதமா இருக்கு. ஒன்னு வந்து வேல்யூ ஆடட் திங். எந்தெந்த விஷயத்துக்குலாம் வந்து நம்ம எழுதுனா மார்க் கிடைக்கும். அண்ட் எந்தெந்த விஷயம்லாம் வந்து நான் வேல்யூ ஆடட் திங். அந்தந்த விஷயத்துக்குலாம் வந்து மார்க்ஸ் வந்து அவார்ட் பண்ண மாட்டாங்க. எந்தெந்த விஷயம்லாம் வேல்யூ ஆடட் திங்கோ அதுக்கு வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நான் வேல்யூ ஆடட் திங்க் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. ஸோ அதுக்காக அந்த ஒரு ரீசன் தான் வந்து ஒய் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கூட நம்ம ரூலர் வச்சு போட தேவையில்ல. பிகாஸ் ஒரு 4லேருந்து 5 மினிட்ஸ் சேவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த நிமிஷத்துல நம்ம வேற ஏதாச்சும் கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு ஒரு 4, 5 மார்க்ஸ் எடுத்தா இட் டெல்ஸ் நம்ம எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு வந்து ஹெல்ப் ஆகும். ஓகேவா? வாட் எவர் ஐ ப்ரீச் இஸ் சம்திங் தட் வாட் ஐ ப்ராக்டிஸ். நான் வந்து எந்தெந்த விஷயத்தெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும், என்னோட பர்சனல் லைஃப்ல, இந்த எக்ஸாமினேஷன் சினாரியோஸ்லாம் நான் என்னெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும், அதை தான் வந்து உங்களுக்கு சொல்றேன். பிகாஸ் தட் ஹெல்ப் மீ. எனக்கு வந்து எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ண ஹெல்ப் ஆச்சு. அண்ட் தட்ஸ் வை ஐம் டெல்லிங். ஸோ நீங்க நம்பலனா ப்ராபப்லி ஐல் ஷோ யூ. ஸோ இதுதான் வந்து என்னோட வெப்சைட். ஓகே, சிஏ கிருபாகரன் லோகநாதன். அந்த இதில் ரிசோர்ஸஸ் போயிட்டீங்கன்னா என்னுடைய ஆன்சர் ஷீட்ஸ்லாம் பார்க்கலாம் நீங்க. ஸோ அதில் வந்து நான் ஒரு எஃப்ஆர் பேப்பர் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் சிஏ ஃபைனலில் எழுதினேன் ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங் பேப்பர். ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா, ஸோ இதான் வந்து நான் எழுதினேன் ஒன் ஆஃப் த கொஸ்டின். ஸோ டு யூ திங்க் இந்த லைன் வந்து நான் ஸ்ட்ரெயிட் லைன், அதாவது ரூலர் வச்சு போட்டிருப்பேனா, இல்லை ஒரு பென்சில்ல ஒரு கையில வச்சு போட்டிருக்கேன். எஃப்ஆர் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கூட ஐ டோன்ட் மைண்ட், லைக் நான் வந்து இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்ட்டுலாம் இல்லாம வெறும் கையிலேயே தான் அந்த கோடு போட்டிருக்கேன். ஓகேவா? நீங்க வந்து கேட்கலாம், சார் கோடு போடுறது வந்து ஒரு பெரிய விஷயமா சார்? மேபி மேக்ஸிமம் ஒரு 2, 3 மினிட்ஸ் தான் ஆகும். அதுக்கு ஏன் சார் ரூலை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு கான்செப்ட் சொல்றேன். ஓகே, ஸோ தேர் இஸ் சம்திங் கால் பாட்டில் நெக். பாட்டில் நெக் இதை வந்து சும்மா நான் ரேண்டமா எங்க வந்து எடுக்கல. இது வந்து நம்ம சிஏ அந்த சிலபஸ்ல சிஏ இன்டர்மீடியட் அண்ட் சிஏ ஃபைனல்ல வந்து நீங்க படிப்பீங்க. ஸோ பாட்டில் நெக்னா என்னன்னா, ஒரு சினாரியோல ஏதாச்சும் ஒரு ரிசோர்ஸ் சோர்ஸோ இல்ல ஒரு ஃபேக்டரோ லிமிடெட் சப்ளைல தான் இருக்கு. அதோடைய சப்ளை வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அந்த மாதிரி சினாரியோல நம்ம மேக்ஸிமம் பெனிஃபிட் வந்து அடையணும்னா எந்த பர்டிகுலர் வேல அந்த பாட்டில் நெக்கை நம்ம மேக்ஸிமமா யூட்டிலைஸ் பண்றோமோ அந்த வேவை வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு புரியாது. நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். லெட்ஸ் டேக் ஒன் எக்ஸாம்பிள். நம்ம ஒரு கம்பெனி வச்சிருக்கோம், ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி. அதுல வந்து 2 விதமான ப்ராடக்ட் யூஸ் பண்றோம், லைக் ப்ரொடியூஸ் பண்றோம். ஒன்னு வந்து ப்ராடக்ட் ஏ, இன்னொன்று வந்து ப்ராடக்ட் பி. இந்த 2 ப்ராடக்ட்டையும் வந்து நம்ம மெஷின் நெக்ஸ்ட் அதுல இருந்துச்சு தான் வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் அஸ்யூம் நம்ம ப்ராடக்ட் ஏ வந்து ப்ரொடியூஸ் பண்ணா ஒரு நாளைக்கு வந்து 2 crore ப்ராஃபிட் கிடைக்கும். ப்ராடக்ட் பி ப்ரொடியூஸ் பண்ணா 1.5 crore ப்ராஃபிட் கிடைக்கும். பட் த ப்ராப்ளம் இஸ், நம்ம கிட்ட வந்து ஒரே ஒரு மிஷின் தான் இருக்கு. அண்ட் ஒரு நாளைக்கு வந்து 24 hours தான் இருக்கு. ஸோ எய்தர் நீங்க ப்ராடக்ட் ஏ யூஸ் பண்ணோம், லைக் ப்ரொடியூஸ் பண்ணோம், இல்லை ப்ராடக்ட் பி ப்ரொடியூஸ் பண்ணோம், இல்லை ரெண்டையும் வந்து காம்பினேஷனாக ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ இந்த சினாரியோல நீங்க என்ன பண்ணுவீங்க? திங்க் பண்ணுங்க.
ஸோ நார்மலா ஒரு பிசினஸ் பெர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நார்மல் ஒரு பேசிக் பிசினஸ் சென்ஸ் இருந்தாலே, எனி ஒன் would choose like ப்ராஃபிட் 2 crore தானே அதிகம். ஸோ தே would choose ப்ராடக்ட் A. ப்ராடக்ட் B வந்து தேவையே இல்ல. ஸோ ஈவன் காம்பினேஷன் போட்டாலும் எண்ட் ஆஃப் த டே ப்ராடக்ட் A தான் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் குடுக்கும். அண்ட் இந்த பர்ட்டிகுலர் சினாரியோல இந்த மெஷின் ஹார்ஸ் தான் வந்து பாட்டில் நெக். இதான் வந்து லிமிட்டட் ஃபேக்டரா இருக்கு. ஸோ நம்ம மேக்ஸிமம் பெனிஃபிட் அடையறதுக்கு இத வந்து எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணணும். எப்போ எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணணும்? ப்ராடக்ட்டே யூஸ் பண்ணா தான் வந்து நம்மளுக்கு எஃபிஷியன்ட்டா கிடைக்கும். ஸோ இந்த சினாரியோல லெட்ஸ் சே A ப்ராடக்ட்டுக்கும் B ப்ராடக்ட்டுக்கும் டிமாண்ட் வந்து அன்லிமிட்டடா இருக்கு. விச் மீன்ஸ் நீங்க எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணாலும் அந்த வாங்குறதுக்கு வந்து ஆல் ரெடியா இருக்காங்க. பட் அது ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வந்து நம்ம கிட்ட டைம் இல்ல, மிஷின் இல்ல. ஸோ அது வந்து பாட்டில் நெக். அதனால எந்த சினாரியோல நம்ம வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்குமோ அதை வந்து சூஸ் பண்றோம். அதே தான் எக்ஸாமினேஷன் சினாரியோல என்ன நடக்கும்? எக்ஸாமினேஷன் சினாரியோ எடுத்துப்போம். ஸோ 2 விதமான திங் இருக்கு. வேல்யூ ஆடட் திங், நான் வேல்யூ ஆடட் திங். ஸோ விச் மீன்ஸ் நம்ம எக்ஸாமினுடைய எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம என்ன அப்ஜெக்டிவோட ப்ரிப்பேர் பண்ணுவோம்? நம்ம நாலேஜ் கெயின் பண்ணணும், எல்லா கான்செப்டையும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு படிப்போம். பட் எக்ஸாமினேஷனோட நம்ம அப்ஜெக்டிவ் வந்து நம்ம எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண போறோம் தான் வந்து அப்ஜெக்டிவ். ஸோ தட்ஸ் அவர் அல்டிமேட் மேக்ஸிமமா யூட்டிலைஸ் பண்ண போற, மேக்ஸிமமா அட்டைன் பண்ண போற பெனிஃபிட். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல லெட்ஸ் சே ஒரு டெப்ரிசியேஷன் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைட் லைன் மெத்தட்னு வச்சுப்போமே. ஸோ ஒரு டெப்ரிசியேஷன் ஃபார்முலா என்னது? டெப்ரிஷியபிள் வேல்யூ. ஸோ ஒரிஜினல் காஸ்ட் மைனஸ் ரெசிடியூவல் வேல்யூ யூஸ்ஃபுல் லைஃப் டிவைட் பை யூஸ்ஃபுல் லைஃப் கிடைச்சா நம்மளுடைய இயர் ஆன் இயரோடைய டெப்ரிஷியபிள் வேல்யூ கிடைக்கும். ஸோ இது எழுதுனா வந்து மார்க் கொடுப்பாங்களா எக்ஸாம்ல? ஆப்வியஸா இது எழுதுனா மார்க் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த இது வந்து நம்ம எழுதும் போது லெட்ஸ் சே அதுக்கப்புறம் ஜேர்னல் என்ட்ரி எழுதுறோம். ஸோ ஜேர்னல் என்ட்ரி டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஃபிக்ஸட் அசெட் அக்கௌண்ட் எழுதிட்டு பீயிங் அப்படின்னு எழுதுறோம். ஸோ இந்த ஜேர்னலுக்கு வந்து மார்க் கொடுப்பாங்களா? ஆப்வியஸா வந்து மார்க் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு மார்க் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இதுக்கு வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றதுல தப்பே இல்லை. ஸோ இதுல இப்போ ஜேர்னல் போடுறப்போ நம்ம வந்து இப்படி கோடு போடுவோம். கரெக்டா? ஸோ அந்த கோடு வந்து ஜஸ்ட் ஃபார்மேட். அதுக்கு வந்து மார்க்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா மார்க் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு நான் வேல்யூ ஆடட் திங். ஸோ இதுக்கு மேபி நம்ம ஒரு செகண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஒரு 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ். ஸோ டு யூ திங்க் இஃப் ஐ ஸ்பெண்ட் லைக் ஒரு ரூலர் எடுத்து கோடு போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்றதுக்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இதனால நம்மளுக்கு மார்க் கிடைக்க போறது இல்லை. அண்ட் தென் வெறும் கோடு போடுறது தான் ஒரே விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதுலேயே வந்து டெப்ரிசியேஷன் எழுதுறோம்ல. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து பீயிங் டெப்ரிசியேஷன் ப்ரொவைடட் for the first year of assets and provided at the rate of rupees like 10,000 year each அப்படின்னு ஒரு 3 லைன்ஸ்க்கு வந்து டெப்ரிசியேஷனுடைய நெரேஷன் எழுதுறீங்களா? டு யூ திங்க் அதனால மார்க் வந்து அதிகமாக போடுவாங்கன்னு கேட்டிங்களா? கண்டிப்பா கிடையாது. ஸ்கூல்ல எல்லாம் நம்ம படிச்சிருப்போம்ல, எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் ஃபார் குட் ஹேண்ட் ரைட்டிங். அந்த மாதிரி விஷயம்லாம் இங்க சான்ஸே கிடையாது. இது ப்ரொஃபஷனல் எக்ஸாம். கண்டென்ட்டுக்கு தான் வந்து மேட்டர். ஸோ இந்த மாதிரி விஷயத்துல இதுல வந்து வேல்யூ அடிஷன் கிடையாது. மேபி பீயிங் அப்படின்னு போட்டு டெப்ரிசியேஷன் ப்ரொவைடட் அப்படின்னு போட்டாலே அதுக்கு உண்டான மார்க் கிடைச்சிடும். இதுக்கு வந்து மேபி 0.25 மார்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்க ஒரு 3 பேரா எழுதினாலும் உங்களுக்கு 0.25 தான். வெறும் ஒரு சிங்கிள் லைன்ல எழுதினாலும் உங்களுக்கு 0.25 தான். ஸோ இதுல ஒரு லைனிங் மேல எழுதுறது எல்லாமே வந்து நான் வேல்யூ ஆடட் திங். ஸோ நான் என்ன பண்ணுவேன்? ஸோ பீயிங் டெப்ரிசியேஷன் ப்ரொவைடட் அப்படின்னு போடுவேன். டெப்ரிசியேஷன் ப்ரொவைடட் இன்ஸ்டெட் ஆஃப் 3 லைன். பிகாஸ் இதுக்கு மேல எனக்கு மார்க் அது தேவையில்லை. ஓகே, இதுக்கு மேல எனக்கு மார்க் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு லைன் வந்து அதுக்கு போவோம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம எக்ஸாமோட அப்ரோச் இருக்க போகுது. என்னென்ன விஷயம்லாம் நம்மளுக்கு வேல்யூ ஆட் பண்ணுதோ, மார்க்ஸ் கொடுக்குதோ அதுக்கு வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். எந்தெந்த விஷயத்துக்குலாம் வந்து வேல்யூ கொடுக்கலையோ அதுக்கு வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. உங்களை எல்லாரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பாய் பாய், டேக் கேர்.